ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீகோபடியா டோன்ட் லீவ் மீ அலோன் சீசன் 2டா. ஓகேவா? நான் அப்படியே சீசன் 2 ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்கிறேன்டா. ஓகேவா? ஏன்னா எவ்வளோ பேருக்கு இது ஞாபகம் இருக்குது எனக்கு தெரியல. ஸோ நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? சீசன் 1ல் நம்ம ஜிமின் அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு கான்ட்ராக்டில் வந்துட்டு ஒரு பேபி பெற்றிருப்பாங்க. எப்படின்னா நம்ம ஜேக்கு மேரேஜ் ஆகிருக்கும், அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து பேபி பெற்றுக்க முடியாது அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஜேக்கியோட அம்மா ஜிமினை சூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு வாடகை தாயா. அதுக்கப்புறம் நம்ம ஜிமினோ 2 ட்வின் பாய் பேபிஸை பெற்று கொடுத்துருப்பாங்க நம்ம ஜங்குக்கு. அந்த 10 months கேப்பில் தான் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தானே இருந்திருப்பாங்க. அந்த 10 monthsல தான் நம்ம ஜங்கு வந்து ஜிமின் மேலே ஃபாலோ ஆயிருப்பாங்க, ஜிமின் ஜங்குக்கு மேலே ஃபாலோ ஆயிருப்பாங்க. ஆஃப்டர் நம்ம பேபி வந்துட்டு பிறந்ததுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு அவங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சு அந்த ப்ராமிஸ் படி அவர் லீவ் மூவ் ஆன் பண்ணி போயிருப்பாரு. நம்ம ஜங்குக்கு விட்டுட்டு பேபிஸ் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஜங்கு வந்து ஜிமினை தேடிட்டே இருந்திருப்பாங்க. ரொம்ப டீப்பாக ஃபாலோ இருந்ததுனால ஒருத்தருக்கு ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜங்கோட ஒய்ஃபுக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஜங்குக்கு ஜிமினை லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பேபிஸ் அவங்க பிடிக்காம போயிருக்கும். பேபிஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஜங்கு கூட அவங்க ஹாப்பியாக லைஃப் வந்து லீட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அவங்க சில பொய்களும் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஜங்குக்கு தெரிய வரும்போது அவங்க 2 பேருக்குள்ள சுத்தமாக செட் ஆகிருக்காது. அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் பண்ணி தான் நம்ம ஜிமினும் ஜங்கு ஒன்றா ஆயிருப்பாங்க. ஓகேவா? அதான் ஃபஸ்ட்டு சீசனில் ஸ்டோரியாக இருந்திருக்கும். இப்போ சீசன் 2 அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? இதில் சீசன் 2ல் வந்துட்டு ஜிக்குக்கு வந்துட்டு இருக்க போகிற கேர்ள் பேபிஸ், அதில் பாய் பேபி இருந்திருப்பாங்க, லின்னு அண்ட் மின்னு இருப்பாங்க. இதில் வந்து கேர்ள் பேபிஸ் இருக்க போகிறாங்க. இதில் நம்ம ஜெக்கிக்கிட்ட ஒரு பேபி, ஜிமிட்ட ஒரு பேபி இருக்க போகிறாங்க. இவங்க எப்படிலாம் மீட் பண்ணாங்க, எப்படி வந்துட்டு சேர போகிறாங்க சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரியில் இருக்கும். ஓகேவா? இதில் எல்லா மூமெண்ட்டுமே இருக்கணும். ஓகேவா? ஹாப்பினஸ் இருக்கும், க்ரையிங் இருக்கும், ரொமான்டிக் எல்லாம் மிக்ஸ்டாகி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீட்டை காமிச்சிட்ருக்காங்க. இது ஆஸ்திரேலியாவில். ஓகேவா? கரண்ட்லி ஆஸ்திரேலியாவில் ஒரு வீட்டை காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பையன் ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்கிட்டுருக்கான். குட்டி பையன் தான், அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கான். அந்த பையன் பக்கத்தில் ஒரு பொண்ணு தூங்கிட்டுருக்கா. அந்த பையன் அந்த பொண்ணு நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கா. அழகாக இருக்காங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ அதை பார்க்குற ஒரு பொண்ணு ரசித்து பார்த்துட்டு இருக்கா. அச்சோ, இவங்க 2 பேரும் எவ்வளோ அழகாக இருக்காங்க சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜீகுவான், இங்கே பாரு ஜீகுவான், மீனா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. இப்போது 2 பேரும் வயசு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை விட 2 வயசு பெரிய பையன். அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு 4 years கேர்ள் பேபி. ஓகே, அந்த பொண்ணுக்கு தான் 4 years ஆகுது. அந்த பையனுக்கு வந்து 6 year ஆகுது. இப்போது அந்த பையன் ஐஸ் ஓப்பன் பண்ணுறா. ஆச்சோ அம்மா, நீங்கள் எதுக்கு சத்தம் போடுறீங்க? மீனா எந்திரிச்சிடுவா சொல்கிறாங்க. என்ன மீனா எந்திரிச்சிடுவா? நீங்கள் 2 பேருமே எந்திரிச்சு தான் அவங்க எந்திரிங்க சொல்கிறாங்க. இப்போ பையனை 2 பேருமே எந்திரிக்கிறாங்க. இப்போது அந்த பேபி க்யூட் ஐஸ் ரப் பண்ணி பார்க்குது. குட் மார்னிங் ஒயன் ஆண்டி சொல்கிறாங்க. குட் மார்னிங் தான் மீனா தங்கம் எந்திரி சொல்கிறாங்க. இப்போது மீனாவும் எந்திரிக்கிறாங்க. அச்சோ, எங்கள் அம்மா எங்கே சொல்கிறாங்க. ஓ, உங்கள் அம்மாவா? உங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சொல்கிறாங்க. ஒர்க்கு? ஆமாம் சொல்கிறாங்க. அச்சோ, அம்மா ஏஞ்சிட்டாங்களா? அம்மா ஏஞ்சிட்டாங்க, நீ கொஞ்சம் எந்திரிட்டா தங்கம் சொல்கிறாங்க. இப்போது அந்த பையனை பொண்ணு 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகுறீங்களா? இங்கே பாரு ஜீவான், உனக்கு ஸ்கூல் இருக்க சொல்கிறாங்க. அம்மா, நான் ஸ்கூல் போகணுமா? கண்டிப்பாக நீ ஸ்கூல் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பாப்பா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறேன். என்ன மீனா நீ சிரிக்கிற? நீ தான் ஸ்கூல் போகணும்னு சொல்கிறாங்க. நான் ஸ்கூலாக சொல்கிறாங்க. ஐ மீன் கிண்டர் கார்டன் சொல்கிறாங்க. ஓகேவா? இன்னும் ஒரு 2 months போனால் நீ வந்துட்டு ரியல் ஸ்கூல் போகணும்னு சொல்கிறாங்க. ரியல் ஸ்கூலில்? ஆமாம், ரியல் ஸ்கூலுக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் அங்கே இருக்குது ஒயன்டா. ஓகே, ஒயன் சொல்கிறா. இப்போ மீனா பார்க்குறேன், நான் ஸ்கூல் போகணுமா? அப்போ நான் அண்ணா கூட தான் போக சொல்கிறாங்க. ஓகே, நான் அண்ணா கூட போகலாம் அங்கே வா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேபிஸும் தூக்கிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷப் பண்ணி விட்றாங்க. ஒயன் ஃப்ரெஷ் பண்ணி குழந்தைங்களை வந்து ப்ரஷ் பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அழகாக பாத் பண்ணி வச்சுட்டா. பாத் பண்ணிட்டு வர கூட்டிகிட்டு வரா. 2 பேருக்கு ட்ரெஸ்லாம் போட்டு கீழே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே ஒரு 3 பர்சன் உட்காந்துட்டு இருக்காங்க. 3 பேரும் ஜென்ஸ் தான். ஓகே, 3 பேரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில். இப்போ அந்த பேபி க்யூட்டாக வந்துட்டு அம்மா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. அவங்க ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல் அந்த பேபி பார்த்தது. மீனா தங்கம் சொல்கிறாங்க. அம்மா குட் மார்னிங் சொல்கிறாங்க. அவர் அப்படி அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு போய்ட்டு பேபி தூக்குறாங்க. தூக்கி அப்படி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கீழே நிற்கிற ஒரு பேபி அதை பார்த்தப்போ ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. ஜிமின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ ஜீவான்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு நம்ம மீனாவை இறக்கி கீழே விட்டுட்டு அந்த பேபி தூக்குறாங்க. தூக்கி கொஞ்சிறாங்க. அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜிமினுடைய அண்ணனோட பையன். ஜிமினோட அண்ணா யாருன்னா ஜேகோப்பா. ஓகே, ஜேகோப்போட ஒயனோட பையன் தான் ஜீவானு. அந்த ஜீவானுக்கு ஜிமினை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜிமின் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா அந்த பையன். மீனா வந்து அவன் தங்கச்சி பேர் பார்க்குறா. இருந்தாலும் நம்ம ஜிமினை வந்துட்டு இந்த எப்போலாம் மீனா கிட்ட இருக்கா மீனாவை கொஞ்சிறாரோ அப்போலாம் அந்த பேபி ஜெலஸ் ஆகும். இப்போ ஃபைனலாக அவர் தூக்கி அந்த பேபியும் கொஞ்சிறாங்க. குட் மார்னிங் தங்கம் சொல்கிறாங்க. குட் மார்னிங் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிக்ஸில் கிஸ் பண்ணுது. ஓகே, இன்றைக்கி ஸ்கூல் போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம், ஸ்கூல் போகணுமா? இல்லை அம்மா சொல்கிறாங்க போய் தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறக்கி விட்டாங்க. இப்போ அந்த பேபி சிரிக்கிது க்யூட்டா. இப்போ நம்ம இன்னொரு பசங்க பார்க்குற ஜேகோப்டா. ஓகேவா? நம்ம ஜிமினுடைய அண்ணா ஜேகோப் பார்க்குறாங்க. மீனா குட்டி இங்கே வாங்க சொல்கிறாங்க. இப்போ மீனா ஜேகோப்ட போகுது. ஜேகோப் தூக்குறாங்க. இன்றைக்கி என்ன கிண்டர் கார்டன் போகிறடியா சொல்கிறாங்க. அங்கிள் அப்படி சொல்கிறோம்னு சொல்கிறேன். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் என்ன 2 months ஆஃப்டர் ரியல் ஸ்கூல் போகணுமா சொல்கிறாங்க. ரியல் ஸ்கூலில் யார் சொல்கிறாங்க? ஒயன் ஆண்டி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம மீனா சொல்ல அப்படியே போய் தாண்டா ஆகணும்னு சொல்கிறாங்க. போய் தான் ஆகணுமா சொல்கிறாங்க. இப்போது கியூட்டாக பார்த்து இந்த 2 குழந்தைங்க அந்த ஃபேமிலியெல்லாம் பார்த்து ஒரு பர்சன் ரசித்து பார்க்குறாங்க. வேறு யாரும் நம்ம ஜிம்முடைய அப்பா தான். ஜிம்முடைய அப்பாவுக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். ரொம்ப உயிர். எல்லாருமே ரொம்ப பாசமாக ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. பார் குரூப். ஓகேவா? நம்பர் 1 குரூப்பு. ஆனால் இவங்க இருக்கிறது கரண்ட்லி ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காங்க. ரொம்ப வருஷமாக இவங்க தான் இருக்காங்க.
இப்போ ஜிமினோட சைல்ட்ஹுட்லேருந்து இவங்க இங்கே தான் இருந்திருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுதுப்பா சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் ஆமாப்பா, நீ கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறியா? ஏன்னா அண்ணா ரொம்ப பிஸியாக இருக்கான் சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டுப்பா சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் அதை பாரு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக சரி வாங்க எல்லாம் சாப்பிடுங்க சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்ம ஒயந்த ஃபுட்டை சர்வ் பண்ணுறா. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அப்பா தான் வாங்க 2 பேருக்கு நான் ஃபீட் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்க 2 பேபிஸ்க்கும் ஃபீட் பண்ணி விடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் சாப்பிட்ருக்காங்க. ஜிமின் சாப்பிட்டே வந்து ஜிமின் ஜேகப் 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவங்க ஆஃபீஸ் கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜிமினுடைய அப்பா தான் அந்த கேர்ள் பேபி கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு கிண்டர் கார்டன் விட்டுறாங்க. அப்புறம் அந்த பாய் பேபி கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு ஸ்கூலில் விட்டுறாங்க. விட்டுட்டு அவர் அப்படியே ஆஃபீஸ் போகிறாரு. இந்த பக்கம் ஜிமின் ஜேகப் எல்லாருமே ஒரே கம்பெனி சேர்ந்தவங்க தான், ஒரே ஃபேமிலி தான். அவங்க போயிட்டாங்க. என்னை விட்டு தனியாக தான் வீட்டில் இருக்கான். இப்போது அப்படியே பேக் டு கொரியாவுக்கு வரேன்டா. ஒரு கொரியா இளவரசு அவர் பெரிய வீட்டை பார்க்குறாண்டா. அங்கே அது ரொம்ப பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்குது. அங்கே நிறைய குழந்தைங்க, நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஒரு பையன் பார்க்குறாங்க. ஐயோ அப்படியே ஒரு கூப்பிட்றாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க? நம்பிச்சு என் உயிரை வாங்காதது இங்கே வாடி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க சொல்கிறாங்க. பாரு மார்னிங் ஸ்கூல் போகணும், ஏன்டி என் டெய்லியில் கற்று வைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் நான் பெரிய பொண்ணாயிட்டு என்ன ரெடி பண்ணிக்க முடியும் சொல்கிறாங்க. யார் ஒன்றா அப்படி சொல்கிறாங்க. அங்கே வாடி சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு ஹேண்ட் பிடிச்சிருக்காங்க. நீங்கள் போய் எங்கள் அம்மா வந்துருக்கீங்களே சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. என்னை பார்த்தா அவங்க எப்படி தெரியும் சொல்கிறாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு எனக்கு ரேப் பாடிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. ரேப் பாடுறேன்னா நான் சொல்கிறவங்க கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு தாண்டா வைக்கவா. ஜின்னோட பொண்ணு தான் இந்த நம்ஷி. இப்போ ஒரு பசங்க வராங்க. ஏன் ஜின்னு மார்னிங்கே கத்துற சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன் நம்ஜூன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு என் பையன் எவ்வளோ சமத்து பையன் தெரியுமா. ஜூன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், பொண்ணு இருக்கு பாரு அடங்கா பிடாரி சொல்லிட்டு இப்போது அவர் திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ஜூன் பார்க்குறாங்க. ஜின் இங்கே பாரு பொண்ணு பார்த்து சொல்ல சொல்கிறாங்க. என்ன சொல்லக்கூடாதா? இப்போ மார்னிங் என்னென்ன பண்ணுறா தெரியுமா சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பர்சன் வராங்க. ஏன் ஜின்னு ஹேங் மார்னிங்கே திட்டிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு சப்போர்ட்டுக்கு நீ வா சொல்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நம்ஷியே சொல்கிறாங்க. டே அங்கிள் அப்படி சொல்லிட்டு போயிட்டே ஹக் பண்ணிக்குது. என்னாச்சுரா சொல்கிறாங்க. பாருங்க அங்கிள் என்னை எப்படி திட்டாங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி விட்டு நீ எதுக்குமா சேட்டை பண்ணுற சொல்கிறாங்க. நான் என்ன அங்கிள் சேட்டை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இப்போது இன்னொரு பர்சன் ஒரு குழந்தை வைக்கிட்டு வராங்க. அந்த குழந்தை சரியான சமத்து குழந்தை, அப்படியே பார்க்குறதுக்கு குட்டி பூனைக்குட்டி மாதிரியே இருக்கும். இப்போ அந்த ஜின்னு பார்க்குறாங்க. நீ எனக்கு பையனை பிறந்துக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பேபி பார்க்கறதுக்கு சிரிக்குது அழகாக பார்க்குறதுக்கு. அதுக்கு 3 years இருக்கும். அந்த பேபி பேர் டேகிட்டா. ஓகேவா, நம்ம டேகி யாருன்னா நம்ம டே நம்ம சுகாவோட பேபி தான். இதில் யார் பேரன் இப்போ சொல்கிறேன். நாம் ஜின்னு டேகி. ஓகேவா, ஒயன் அண்ட் ஜேகோப்பு. அதுக்கப்புறம் யார் பேராக வர போகிறாங்க மெயின் டேட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, இப்போ எல்லாருமே அதில் அந்த வீட்டில் ரொம்ப ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. இவங்க நம்ம ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு அண்ணா 2 தம்பி இருக்காங்க. ஏன்னாக்கா ஃபஸ்ட்டு தம்பி வந்து நம்ம சுகா, செகண்ட் வந்துட்டு ஜங்குக்கு. ஓகேவா, நம்ஜுனுக்கு ஒரே ஒரு தம்பி, அது வேறு யாரில் நம்ம டே தான். ஓகேவா, இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க, அத்தை பசங்க மாமா பசங்க தான். இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. ஏன் மார்னிங்கில் பேபி சத்துட்டாதீங்க, அந்த டே ஃபுல்லாக அப்செட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எது மார்னிங்லேருந்து நான் தான் அப்செட்டாக இருப்பாங்க நைட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எல்லாம் ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்க்குறாங்க. ஐயோ என் பேபி மார்னிங்கே டென்ஷன் ஆகுறான்னு சொல்கிறாங்க. எடப்போட அந்த பக்கம் சொல்லிட்டு இவன் வந்து எதை தொட்டாலும் உடச்சிருவான். அப்புறம் இவன் பொண்ணு இருக்கா அப்புறம் இவன் எதுக்குமே சொல்கிற பேச்சு கேட்க மாட்டா. என் பையன் மட்டும்தான் எனக்கு சமத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போய் கொஞ்சிட்டு இருக்காங்க. சின்னக்கு ஒரு பையன் இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் ரொம்ப சமத்து பையன். ஓகேவா, அந்த பையன் பேர் ஜூனு. பையன் இவங்க நிறைய டேட் இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம சுகா தான் அவரோட பேபி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம டே வந்துட்டு அதிகமாக பேபியில் ஹேண்டில் பண்ண மாட்டார். நம்ம சுகா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க பேபியை. அந்த பேபிக்கு இப்போ ரொம்ப சைலண்ட்டாக நம்ம சுகா மாதிரியே இருக்கும். சமத்து குழந்தையாக இருக்கும், பெருசாக பேசுறது அதிகமாக. ஆனால் ரொம்ப சமத்தா சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்டுக்கும். டே பார்க்குறாங்க. நான் ஒன் டைம் கூட டேகி கிட்ட கற்றுனதே இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் அது அழகான பூனைக்குட்டியாக இருக்குல்ல சொல்கிறாங்க. செகண்ட் பேபி வந்தால் தான் எப்படி இருக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. டேக்கு ஒரு ஷையாக சின்ன அங்கே சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாகிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. வரும் தானே சொல்கிறாங்க. இப்போ அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது அப்படி பார்த்தா ஒரு ரூம் ஒரு பெட்ரூமில் ஒரு பொண்ணு அப்படி க்யூட்டாக ஒரு பர்சனை ஹக் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கா. அது அவ்வளோ அழகான பொண்ணு, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஏஞ்சல் மாதிரி இருப்பா. டைட்டாக அவங்க இடம் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரூமில் ஒரு அலாரம் அடிக்குது. இப்போ அந்த பர்சன் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜோனா அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜியோனா ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு டேடா சொல்கிறாங்க. குட் மார்னிங் டா சொல்கிறாங்க. குட் மார்னிங் டேடா சொல்கிறாங்க. இங்கே பாட்டாமா அலாரம் அடிச்சிச்சு எழுந்திரிக்கலாமா சொல்கிறாங்க. ஓகே டேடா சொல்கிறாங்க. 2 பேரும் எழுந்திரிச்சு அப்படி கூட ஃப்ரெஷ் ஆகுறாங்க. இந்த வீட்டில் எவ்வளோ ப்ரைவேட்டாக இருந்தாலும் இங்கே எவ்வளோ பர்சன் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா தான் எல்லாமே, உலகமே அவங்க டாடா தான். ஓகேவா, அந்த பர்சனுக்கும் அவங்க குழந்தை தான் எல்லாமே. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குவோட பொண்ணுடா. ஓகேவா, அந்த பொண்ணுக்கு ஒரு 4 years இருக்கும். இப்போது நம்ம ஜங்கு போய்ட்டு அந்த பேபி ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாரு. அவரும் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படி பேபி ரெடி பண்ணுறாங்க. பேபி க்யூட்டாக அழகாக கேட்டா மார்னிங் கீழே போய் சாப்பிட்டுட்டு நான் கூட்டிகிட்டு போய் கிண்டர் காரனை விட்டுறேன். ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே டேடா சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லுங்கள் ஸ்மைல் பண்ணுறா வா சொல்லிட்டு இப்போ பேபி திட்டிக்கிட்டு வராங்க. இங்கே ஒரு பர்சன் இங்கே பாருங்கள். எல்லா குழந்தைங்களுக்கு என்ன ஃபுட்டு தேவையோ ரெடி பண்ணிட்டீங்களா, ரெடி பண்ணி சொல்கிறாங்க. அவங்க வீட்டு ரொம்ப பெரிய வீடு.
அந்த வீட்டில் எல்லா குழந்தைங்களுக்கும் 2 ஃபுட்டு பிடிக்க சொல்லிட்டு தனித்தனியாக மைடு வந்து குக் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, சொல்லு ஜின்னு சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நாங்கள் உண்மையாக ரொம்ப கஷ்டப்படும் சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. இல்லை நீ கிச்சன் செக்ஷன் நாங்கள் வரதே இல்லை, இங்கே வந்தோம்னா எங்களுக்கு இன்னும் சுத்தமாக முடியாமல் போயிடும் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் வர வேணாம், ஓகே நான் பார்த்துட்டு வந்து உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் வந்து உட்காருங்க லைனாக. இங்கே 2 பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து நம்ம நம்பிச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்களோட பேரண்ட்ஸ், இன்னொருத்தவங்க ஜின்னோட பேரண்ட்ஸ். ஓகேவா, இவங்களாம் ஒரே ஃபேமிலி சார்ந்தவங்களோட நிறைய பேரண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க அந்த ஃபேமிலியில். இப்போது ஒரு பர்சன் எல்லாருமே வந்து டைனிங் டேபிள் உட்காந்துட்டாங்க. இப்போ தான் நம்ம ஜங்க் ஒரு பேபி தூக்கிட்டு இறங்குறாங்க. எல்லாரும் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ டர்ன் பண்ணி மாதிரி குட் மார்னிங் ஜங்குக்கு சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஹேங் சொல்கிறாங்க. பேபி பார்க்குறது குட் மார்னிங் அங்கிள் சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜோனா சொல்கிறாங்க. வந்து ஃபைனலாக ஜோனா சேரில் வந்து உட்காரா. நம்ம ஜங்க் தான் ஃபஸ்ட்டு ஃபுட் எடுத்து அவர் பேபிக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அவரும் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ டே வந்துட்டு சுகா வந்து அவரோட பேபிக்கு நம்ம நம்பிச்சோன்னு சின்ன அவங்க 2 பேபிஸ்க்கும் ஃபுட் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. எல்லாரும் குழந்தைங்களுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் ஜங்குக்கே பார்த்துருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க நீ மேரேஜுக்கு சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபேஸ் சேஞ்சஸ் ஆகுது அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்கு நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்குது உங்ககிட்ட. ஜோனாவை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னு நம்ம குடும்பத்தில் ஒரு பேபியாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எந்திரிக்கிறாங்க. அம்மா நான் இதாக பல டைம் சொல்லியிருக்கேன், என் பொண்ணு முன்னாடி எந்த விஷயத்தையும் பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜங்கு கத்துறாங்க. இப்போ ஜோனா பார்க்குற டேடா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் டேடா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்போ பார்க்குறாங்க. ஏமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க சொல்கிறாங்க. பாரு குழந்தைங்க கூட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ அவங்க அம்மா அப்படியே அமைதியாகிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் பேபிக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டு அவர் சாப்பிடவே இல்லை. ஜங்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. வேணாம் ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க. ஜங்கு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம் ஹேங் சொல்கிறாங்க. சாப்பிடுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரின்ட்டு இப்போ ஜங்கு உட்காந்துருக்காங்க. பேபி பார்க்குறது டேடா சாப்பிடுங்க சொல்ல நம்ம ஜங்கு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஜங்கு தான் பேபி தூக்கிட்டு போகலாமா சொல்கிறாங்க. பேபி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படி அந்த காரில் வந்து நம்ம ஜங்கு தான் பேபி உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜங்கு வெளில போனது இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஏம்மா ஏன் ஆண்டி சொல்லிட்டு எல்லாரும் ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. பின்ன என்னப்பா அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கான மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு, அவன் பாட்டுக்கு மேரேஜ் பண்ணிக்காமல் அப்படியே இருக்கான். நம்ம தான் ஜோனாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம பேபியில் நமக்கு ஃபேமிலியில் ஒரு பொண்ணா, அப்புறம் என்ன பிரச்சனை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ஜங்கோட அம்மா கத்துறாங்க. என்ன ஆண்டி பேசுகிறீங்க அவனுக்கு சொல்கிறாங்க. பாரு அவன் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும் ஓகேவா சொல்கிறாங்க. நாங்கள் பேசுகிறோம் ஆண்டி, என் ஜோனாவை தான் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணி வைப்பா கண்டிப்பாக ஓகேவா, பொண்ணை அக்செப்ட் பண்ணிப்பா சொல்கிறாங்க. அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளா இருக்கணும், நம்ம ஜோனாவை பார்த்துக்கலாம் ஓகேவா. ஜங்குக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல, ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ண வேண்டாமா, இந்த பொண்ணு மட்டுமா அவங்க லைஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டி சொல்கிறாங்க பாரு தனியாக ஒரு மிஸ்டேக்னாலும் அந்த குழந்தை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்ல இப்போ சுகா பார்க்குறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா இதான் லிமிட் ஓகேவா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசாதீங்க, அதை மட்டும் ஜங்கு கேட்டானா ரொம்ப ஹார்ட் ஆயிடுவான், அப்புறம் அந்த வீட்டை விட்டு போயிடுவாம்மா, நீங்கள் கேம் புரிஞ்சுக்காமல் பேசிட்டீங்க சொல்கிறாங்க. அவன் அந்த வீட்டில் இருக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா எனக்கு புரிஞ்சு சுகா, நான் கெட்டதுக்காக சொல்கிறேன், நல்லது தானே சொல்கிறேன், உன் தம்பிக்கு ஒரு லைஃப் வேணாவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை ஓகேவா, ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க அவனுக்கு சொல்கிறாங்க. டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் அவன் வந்து கல்யாணம் அவன் மேரேஜ் பண்ணிப்பான் ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக மினி அவன் மேரேஜ் பண்ணிப்பான் சொல்கிறாங்க. பண்ணிப்பான் தானே கண்டிப்பாக பண்ணிப்பான், அங்கே இருக்கொண்டா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களுக்கு ஜம்க்கு நம்ம இல்லைன்னா ஜம்க்கு எப்படியே மேரேஜ் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஜோனா வந்துட்டு அந்தளவுக்கு இங்கே யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க. எப்படின்னா மற்றவங்க அந்த ஹேங் லைனாக கூட ஓகே, ஹேங் லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துப்பாங்க, எல்லாரும் பாசமாக இருப்பாங்க பேபி மேலே. ஆனால் ஜம்கோட அம்மாவோட மட்டும் பேபி ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இது வெளிலேருந்து வந்த குழந்தை, அதுவும் ஒரு மிஸ்டேக்னால அந்த குழந்தை சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் சைட் பார்க்குறேன்டா, ஜங்க் போய் கார் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காங்க. அவர் மைண்டு ஃபுல்லாக எங்கெங்கே போயிட்டுருக்கு. அவருக்கு அந்த மேரேஜை எப்படி தான் அவாய்ட் பண்ணுறது, எப்படி இந்த மேரேஜ் வந்து எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவரால் முடியல. இவ்வளோ டேஸ் எப்படி சமாளிச்சிட்டாரு குழந்தைன்னு சொல்லிட்டு, ஏன்னா குழந்தை வளரணும்னு சொல்லிட்டு சமாளிச்சிருப்பாரு. இப்போ குழந்தைக்கு 4 years ஆகிட்டு, இப்போ மேரேஜ் கண்டிப்பாக கம்பல்சரி பண்ணி ஆகும். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எப்படி நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், எப்படி நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன், எனக்கு என்னோடய ஜோனாவே போதும்னு தோணுது, நான் இதை தாண்டி எப்படி மேரேஜ் பண்ணிப்பேன், நான் தான் ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிட்டேனே, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு லைஃப் வேணுமா என்ன, என்னோடய ஜோனாவே போதுமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. ஜங்கு நினச்சிக்கிட்டு எவ்வளோ ஒரு விஷயம் திங்க் பண்ணுறாங்க. நீ எப்படி என்னை விட்டு அப்படியே போனேன், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டு இல்லை சொல்லிட்டு ஜங்குக்கு நினைக்கிறாங்க. இந்த 5 years ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, இந்த 5 yearsல உன்னை ஒரு டைம் கூட நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. என்னை விட்டு எங்கே போனேன், எவ்வளோ தூரம் போனேன், ஏன் இதை சொல்லிட்டு போகல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு நிறைய நினைக்கிறாங்க. ஆனால் என் மட்டும் தப்பு இருக்கிறேன்னு சொல்லலை, நான் மட்டும் சொன்னதான் அவங்க என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரான்ஸ் இருக்காங்கன்னு சொன்னது உண்மையை சொன்ன உங்ககிட்ட. ஆனால் நீ அதான் கரெக்டாக முடிவு பண்ணிட்டியா, நீ என்னோட போயிட்டியா, ஒரு டைம் கூட கான்டாக்ட் பண்ணணும்னு தோணலையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஆஃபீஸில் பார்க்குறேன்டா, ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆஃபீஸில் ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, சொல்லு ஃப்ளேக்ஸ் சொல்கிறாங்க, இந்த அப்படி கொடுக்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க என்னடா சொல்கிறாங்க, டே பாலில் ஜம்ப் பண்ணணும் பார்த்தாக்கா நிறைய மெயில் வந்துருக்கு, இது எல்லாருமே நம்ம கம்பெனிக்கு அவங்க கொடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எல்லோரும் நம்மளுக்கு கம்பெனிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ணுறாங்க. அதில் பார்க்கும்போது மின் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. மின் குரூப் ஆமாம் இதான் பெஸ்ட்டாக இருக்குது, கொரியாவில் இது நம்பர் 1 சொல்கிறாங்க. நம்பர் 1 ஆமாம், இது வந்துட்டு ஓன் கம்பெனி தான், பார்ட்னர்ஷிப் எதுவும் இல்லை, இந்த கம்பெனியில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி
ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போல், எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கும் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமினுடைய நம்ம ஃப்ரெண்டு அண்ட் செக்ரட்டரி எல்லாமே நம்ம ஃபிலிக்ஸ் தாண்டா ஓகேவா, அவர் தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, இது நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க இது கொரியாவில் சொல்கிறாங்க, கொரியா சொல்கிறாங்க, கொரியாவுக்கு அப்புறம் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜிமின், நீ போக நான் ஜேகோபியாங்கிட்ட சொல்லு, இல்லை டாடா உன்னோட அங்கிள் சரி உன்னோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் யோசிக்கிறாங்க, அப்படியா சார் ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேரக்டாக ஒரு கேபின் போகிறாங்க. அப்படி கமின் டேட் சொல்கிறாங்க, எஸ் கமின் ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் போகிறாங்க, டேட் இதை பாருங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் அப்பா வந்து பார்க்குறாங்க, வா இது ரொம்ப நல்ல கம்பெனி ஆச்சு, மின் குரூப் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியே டேட் ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மின் குரூப் ரொம்ப பெரிய கம்பெனி தான் சொல்கிறாங்க. நம்ம கம்பெனிலாம் இருக்கிற அளவுக்கு அந்த கம்பெனி இருக்கே கூடாது சொல்கிறாங்க. டேட் அங்கேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க, நம்ம கூட கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க, டைப் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. நீ என்ன ஜிமின் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்பா கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான்ப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒர்க்குனா எல்லாருக்கும் ஈக்குவலாக தானே இருக்கணும், எனக்கு ஓகே தான். நீங்கள் போகிறீங்களா இல்லை நம்ம ஹோபி ஹேங் போட்டுமா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அப்பா பார்க்குறாங்க, என்ன ஜிமின் சொல்கிறேன், எனக்கு இங்கே ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, நான் நிறைய ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணிட்டேன், சேம் ஹோபியும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போது அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிமின் நீ போகக்கூடாது, நீ போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. நான் கொரியாவுக்கு சொல்கிறாங்க, என்னப்பா பிரச்சனை, கொரியாவுக்கு போயிட்டு வா, இதில் போய் என்ன இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் டேட் சொல்கிறாங்க, பாரு ஜிமின் போயிட்டு வா ஓகேவா, நீ வந்து ரொம்ப வருஷம் ஆகுதுல நான் சொல்லல ஓகேவா, உனக்கும் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம் தானே, நீ போயிட்டு வாப்பா, இதை போய் என்ன இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் நான் வந்துட்டு உனக்கு பர்சனலாக பேசணும் ஜிமின் சொல்கிறாங்க. என்ன டேட் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு இன்னொரு மேரேஜ் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மேரேஜ் டேட் சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டேன்ல, நான் உன்னை பற்றின எல்லா உண்மையும் சொல்லி தான் ஒரு பர்சன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஓகேவா, நீ மேரேஜுக்கு மட்டும் எஸ் சொல்லு, அப்பா ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்பா சொல்ல. இப்போ ஜிமின் பார்க்குறீங்க, அப்பா அவங்க மினாவை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் அப்படி ஒரு பர்சன் தான் பார்ப்பேன், நம்ம மினாவை அவங்க பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்க கேரக்டர் எல்லாமே செக் பண்ணி தான் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைப்பேன், சும்மா நான் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்பா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஓகே அப்பா சொல்கிறாங்க, ஓகே தான் ஜிமின் எனக்கு ஓகே தான் அப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்பா ஹாப்பியாகிறாங்க. சரி ஓகே நீ அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் மினா அப்பா சொல்கிறாங்க, மினா நாங்கள் பார்த்துக்குறோம், நான் இருக்கேன் என் ஜேகோப் இருக்காங்க, மினா நாங்கள் பார்த்துக்க விட மாட்டோமா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ இதில் இருக்க மினா அப்படி இருந்தது இல்லை சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேவா, நீ முடிஞ்ச வரைக்கும் பேசிப்பாரு, ஆன்லைன்லேயே பண்ணலாமா சொல்லிட்டு, ஆன்லைனில் பண்ணால் ஓகே, இல்லை ஆன்லைனில் பண்ண முடியாது அப்படின்னாக்கா நீ நேரே போக சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகேப்பா சொல்லி இப்போ நம்ம ஜிமின் வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஃபிலிக்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு இப்போ ஃபிலிக்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க ஒரு நம்பருக்கு. அங்கே ஒரு செக்ரட்டரி எடுக்கிறாங்க, அந்த பொண்ணு பேர் நேமி, அந்த பொண்ணு அட்டன் பண்ணுறா. ஹலோ சொல்கிறாங்க, நாங்கள் பார்க் குரூப்லேருந்து பேசுகிறோம் சொல்கிறாங்க. பார்க் குரூப்பாக சொல்கிறாங்க. ஆமாம் இந்தமாரி நீங்கள் எங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சார் நாங்கள் நிறைய கம்பெனிக்கு அனுப்பிச்சிருந்தோம், அதில் டாப் 5 இருக்கிற கம்பெனியில் உங்கள் கம்பெனி வந்து டாப் 2 இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் கம்பெனி டாப் 2 தான் இருக்குது, நீங்கள் வந்து அனுப்பியிருக்கீங்க, நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த ஆன்லைனில் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. இல்லை இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக ஆன்லைனில் பண்ண முடியாது, நீங்கள் நேரில் தான் வந்து பண்ணி தரணும் சொல்கிறாங்க. நேர்லையா, ஆமாம் டைப் வச்சுட்டு நல்லா இருக்கும்டா சொல்கிறாங்க. எங்கள் சார் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட மாட்டாங்க, அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸும் சரி ஓகே எங்கள் சாருக்கு இது ஓகே தான், நாங்கள் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தாலும் ஓகேன்னு தோணுச்சு, நீங்கள் நேரில் வர சொல்கிறீங்க, நான் ஒரு டைம் எங்கள் சார்கிட்ட பேசுகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் ஜிமின்ட்ட சொல்கிறாங்க, அவங்க ஆன்லைனில் பண்ண மாட்டாங்களாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கும் பெனிஃபிட் இருக்குது அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குன்றனால நீங்கள் வந்துட்டு நேர்லேயே பண்ணலாம்னு சொல்லி ஓகே சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஃபிலிக்ஸும் ஓகே சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம இவங்க இருக்காங்களே நம்ம நிம்மி அவங்களும் மின்ன்ற ஒரு பர்சன்ட் போகிறாங்க. மின்னுன்றது நம்ம இவங்கிட்ட ஓகே மின்னி தான் மின்னு. இப்போ ஒரு போகிறாரு சார் சொல்கிறாங்க, அவங்க சொல்லி நிம்மியே சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஆமாம் இந்த மாதிரி நம்ம நியூ ப்ராஜெக்ட் வந்து டைப் வச்சுக்கிறதுக்கு சில கம்பெனி நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, ஆமாம் சொல்கிறாங்க. அதில் இங்கே பாருங்கள் நீங்கள் கொடுத்த ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுருந்தோம், அதில் பார்க் குரூப் வந்து நம்ம செலக்ஷன் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. பார்க் குரூப்பாக சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப நல்ல கம்பெனி ஆச்சு சொல்கிறாங்க. ஆமாம் சார் அவங்க தான் டைப் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஓகே பண்ணலாம் ஓகே பண்ணிட்டு யோசிக்காத சொல்கிறாங்க. சரி ஓகே அவங்க வரதா இருந்தால் அவங்களுக்கு தேவையான எல்லாமே ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடு சொல்கிறாங்க. ஓகே சார் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மி சொல்லிடுறாங்க. இப்போ ஃபைனலாக இங்கே நம்ம இந்த கம்பெனி ரெண்டு டைப் இதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஒரு 1 month ஆஃப்டர் தான் இது அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போது நம்ம ஜிமினோட அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஃபைனலாக. சரி ஓகே பேக் டு கொரியாவில் போயிட்டு ஒரு டைப் வந்து வச்சுக்க போகிறான் நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாப்பா மினாதண்டா அவளோட ஸ்கூலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காது கிண்டர் கார்டனில். இப்போது மினாவுடைய அதை நம்ம ஜிமினுக்கு ஒரு கால் வருது, ஜிமினாவோட அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்லேருந்து. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன மிஸ் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹலோ சொல்கிறாங்க. ஜிமின் சார் கொஞ்சம் நீங்கள் வர முடியுமா சொல்கிறாங்க. ஏன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் வாங்க சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி என்னாச்சு சொல்லிட்டு ஜிமின் டக்குனு வேகமாக வெளில வராங்க. ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க, சார் ஜிமின் சொல்கிறாங்க, நான் மினாவோட ஸ்கூல் வரைக்கும் போய்ட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, நான் போயிட்டு வரேன்டா சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு இருக்காரு. இங்கே வந்து பார்த்தா அந்த ஸ்கூலில் மிஸ் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. என்னாச்சு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓடி வந்து கேட்குறாங்க. இல்லை மீனா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது மைண்ட் வந்துடா சொல்கிறாங்க. மைண்ட் வந்துட்டாடா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமின் போய் பார்க்குறாங்க. பார்த்தா பேபி படுக்க வச்சிருக்காங்க. இங்கேயும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போட சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு பர்மிஷனோட தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படி தூக்குறாங்க. அவர் கண்ணில் ஒரு வாட்டி ஏசு வருது. என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் பேபி அப்படி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய்ட்டு ஹாஸ்பிட்டலே
அட்மிட் பண்ணிடுறாங்க. எங்கள் டாக்டர் செக் பண்ணிருக்காங்க. ஜிமினுக்கு ரொம்ப டிஎஸ் வருது. இப்போ இந்த நியூஸ் நம்ம ஜேகப்புக்கு தெரிய வருது. ஜேகப்பு ஒய்யன்னு அதுக்கப்புறம் ஜிமினோட அப்பா 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. தெரியலப்பா மீனா மயங்கி விழுந்துட்டா சொல்கிறாங்க. மயங்கி விழுந்துட்டாளா? ஆமாப்பா மீனா மயங்கி விழுந்துட்டா சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. ஒன்று ஆக சொல்கிறாங்க. இந்த பக்கம் பேபிக்கு எல்லா விதமான இதுனா ஸ்கேன் எல்லாமே எடுக்கிறாங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கணும் எதனால் மயங்கி விழுந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட்டு சொல்லிட்டு எல்லாமே எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. தான் ஃபஸ்ட் டைம் ஜிமின் இந்த மாதிரி மீனா உடம்பு சரியில்லாமல் போகுது சொல்லிட்டு அவள் தாங்கிக்க முடியல. ஏன்னா அவரோட மொத்த ஹாப்பினஸ்மே இந்த மீனா தான். அதனால் ரொம்ப ஒரு மாதிரி பயப்படுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அப்பா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. மீனாவை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜங்கு ஃபேமிலி மாதிரி ஜிமின் ஃபேமிலி கிடையாது. ஜிம்மில் ஃபேமிலியில் மீனாவை எல்லோரும் அப்படியே அவங்க தாங்கியிருப்பாங்க. ரொம்ப லவ் கேர் கொடுத்துருப்பாங்க. ஈவன் வயன் வரைக்கும் ரொம்ப பாசமாக பார்த்துருப்பாங்க நம்ம மீனாவை. இப்போ மீனாவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் மீனா ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மீனோட எல்லா ரிப்போர்ட்டுமே வருது. டாக்டர் பார்க்குறாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் மீனோட அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கூட கொஞ்சம் தனியாக பேச சொல்கிறாங்க. இப்போ ஜெகத் பார்க்குறாங்க. டாக்டர் நான் மீனோட அங்கிள், நான் ஜிம்மோட அண்ணா, நான் இருக்கலன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இருங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மு ஜெகத் உட்காந்துருக்காங்க டாக்டருக்கு முன்னாடி. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. ஐ திங்க் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவங்க குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஆமாம் இது வந்து அவங்களுடைய எல்லா ஆர்கனையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆர்கனாக அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஆமாம் அது வந்துட்டு க்ரோ அப் ஆகாது, வளர்ச்சி அடையிறது வந்து தடுத்துரும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அதுக்கு? ஆமாம் சொல்லிட்டு அவங்க ஒரு நேம் ஒரு டிசீஸ் நோய் சொல்கிறாங்க. ஒரு டிசீஸ்க்கான அந்த ஒரு நோய் நேம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு மாதிரி என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதுக்கு? ஆமாம் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ உடனே சர்ஜரி பண்ண சொல்கிறாங்க. சர்ஜரியாக சொல்லிட்டு ஆமாம் அதுவும் போன் மேரோ சொல்கிறாங்க. போன் மேரோ சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த பேபிக்கு வந்துட்டு அவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஒரு போன் மேரோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. அது பேபிஸ் மாதிரியே சொல்கிறாங்க. ஜிமினால் தாங்கிக்க அப்படி இல்லை. எப்படி இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. சில குழந்தைங்க இந்த மாதிரி வந்துட்டு அஃபெக்டட் ஆகிடுவாங்க. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சின்ன வயசு தெரியாது. இப்போ அவங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா சொல்கிறாங்க. அதனால இப்போ இந்த டைம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க இதுக்கு? ஆமாம் இப்போ நீங்கள் இந்த பேபிக்கு வந்து சர்ஜரி ஒரு 6 மந்த் வரைக்கும் டைம் தரும். அதுக்குள்ளே நீங்கள் பேபிக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு போன் மேரை வந்து செட் பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவள் எல்லா பேபியுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாள். எல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பாள். எல்லாமே வந்து நல்லா வளரும். ஆர்கன் வந்துட்டு பிரெயின் வந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இல்லைனாக்கா அது வளர்ச்சி கொஞ்சம் இல்லாத மாதிரி குழந்த மாதிரி மாறிடுவா சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுக்கு முடியல என்ன சொல்கிறீங்க இதுக்கு? ஆமாம் அதாவது என்ன சொல்கிறேன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் குழந்தை இருக்க மாட்டா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் ஏற்றுக்க முடியல. இல்லை அப்படி இருக்காது சொல்கிறாங்க. இல்லை இந்த குழந்தைக்கு வந்துட்டு சிப்ளிங்ஸ் இருக்காங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ யோகா பார்க்குறாங்க. இல்லை டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. சிப்ளிங்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட பிளட் குரூப்பும் இந்த பேபியோட பிளட் குரூப்பும் மேட்ச் பண்ணி பார்ப்போம். மேட்ச் ஆகிடுச்சுனாக்கா அந்த குழந்தைகிட்ட இந்த குழந்தைக்கு எடுத்து வச்சுருவோம். எடுத்து வைக்கும்போது இந்த பேபி நார்மலாக ஹெல்த்தியாக இருப்பா எல்லாரும் குழந்தை மாதிரியும். ஏன்னா டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் ஏற்றுக்க முடியல. ஜெகத் பார்க்குறாங்க. ஜிம்மின் என்ன பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜெகத் பார்க்குறாங்க. டாக்டர் இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லையா சொல்கிறாங்க. வேறு குழந்தைங்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை இந்த குழந்தைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிளட் குரூப்பும் இருக்கணும். அதே சேம் டைம் வந்துட்டு அது வந்து ஒரே ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்கணும் சொல்கிறாங்க. வெளிலேருந்து வந்தால் செட் ஆகாது. ஒரே ஃபேமிலியிலேருந்து கிடைக்கணும் வந்து சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு இப்போ ஜெகத்துக்கு என்ன சொல்லி தெரியல எப்படி சொல்லிட்டு இப்போ ஒரே குழந்தையாச்சு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ ஜிம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. மைண்டை சுத்தமாக ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இப்போ ஜெகத் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இரு நான் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க. வேறு ஆப்ஷனுக்கான கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிட்டு கால் பண்ண போயிடாரு. இப்போ ஜெயகோப் வெளில போன அடுத்த செகண்ட் இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இந்த குழந்தையோட ட்வின் பேபி இருந்தால் சொல்கிறாங்க. ட்வின்னாக சொல்கிறாங்க. ஆமாம் என் பொண்ணோட ட்வின் பேபி இருக்காங்க. அவங்களுடைய போன் மேரோ எடுத்தால் அந்த என்னோட பேபிக்கு கியூர் ஆடுவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக மற்றவங்க எல்லாரோட ட்வின் பேபியோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பர்ஃபெக்டாக கியூராக இருப்பாங்க சொல்கிறாங்க. இந்த சர்ஜரி பண்ணுறதுனால அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது. இல்லை ஆகாது அப்படிலாம் எதுவும் ஆகாது. அந்த குழந்தைகிட்டேருந்து கொஞ்சம் போன் மேரோ எடுத்து இந்த பேபிக்கு வைப்போம். அவ்வளோதான். அதை வச்சாங்கன்னா இந்த குழந்தை பர்ஃபெக்டாக இருப்பா. ஏன்னா நீங்கள் ஐ திங்க் வந்து ட்வின் பேபியாக இருக்கும்போது தான் வந்துட்டு சில இந்த மாதிரி இது வந்துருக்கு. ஒரு பேபி ஹெல்த்தியாகவும் ஒரு பேபி இந்த மாதிரி அன்ஹெல்த்தியாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஒரு 100ல் ஒரு 10 பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த சர்ஜரி சொல்கிறாங்க. ஒரு 6 மந்த்துக்குள்ளே இது பண்ணிவிடுங்க ஓகேவா. 6 மந்த்துக்கு மேலே டிலே பண்ணிங்கன்னா அந்த சர்ஜரி கூட பண்ண முடியாமல் போயிடும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு இன்னும் பயமாக இருக்குது. இந்த சர்ஜரி இப்போ பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. என்னோட ப்ராசஸோ அது எல்லாத்துக்கும் டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இந்த சர்ஜரி இங்கே பண்ண முடியும், இங்கே பண்ணாமல் வேறு எங்கேயும் பண்ண முடியுமா டாக்டர் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை இங்கே பண்ண முடியாது என்னோட சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி டாக்டர்கிட்ட சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த டாக்டர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கொரியாவுக்கு தான் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் கொரியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகேவா. அவங்க அது உங்கள் குழந்தைக்கு சர்ஜரி பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த குழந்தை ட்வின்னு வந்துட்டு அந்த குழந்தைக்கு அவங்க டாக்டர் கூட்டிகிட்டு போய் காமிங்க. அவங்க 2 பேரும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது மேட்ச் ஆகும்போது அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணிடுவாங்க சொல்லிட்டு ஒரு டாக்டரோட விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க. இவங்க என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் இவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் கொரியாவுக்கு போயிட்டு அப்படி சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்படி அந்த கார்டு மட்டும் வெளில வராங்க. ஜெயகோப்புக்கு நிறைய டாக்டர் கால் பண்ணி கேட்குறாங்க. எல்லா டாக்டருமே
வந்துட்டு இல்லை அது வந்துட்டு சேம் பிளட்டாக இருக்கணும், சேம் டிஎன்ஏல இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் விடுறாங்க, வெளில வராங்க, ஹொபி சொல்கிறாங்க. இப்போது ஜெக பார்க்குறாங்க, ஜிம்னு சொல்கிறாங்க. பாட்டு நிறைய பேர் கால் பண்ணி பார்க்குறேன்டானா சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ வா சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு இப்போ ஜிம்மினோட பேசுகிறோம் அந்த கொஞ்சம் பயம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஜெக பார்க்குறாங்க, ஜிமின் யார் ஓகே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் நீ வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. இப்போ நம்ம ஜிமின் வெளில வராங்க. வெளில வந்துட்டு நம்ம ஜிமினோட அப்பாவும் நம்ம வயிறு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. பேபி பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க மம்மா சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் இல்லை உனக்கு சொல்கிறேன். ஜிமின் வந்து பேபி ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரியும், எனக்கு வந்து நீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ இல்லாமல் என்னோட லைஃப் வந்து வாழவே முடியாது. ஸோ அவனை நான் காப்பாற்றினா நான் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அந்த பர்சன் மீட் பண்ணக்கூடாது, அவங்க லைஃப்பில் போகவே கூடாதுன்னு நினச்சேன். பட் எனக்கு இப்போ நான் அவங்க லைஃப்பில் போக போகிறது இல்லை. ஆனால் எனக்கு அவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. கண்டிப்பாக அவங்களோட ஹெல்ப் இருந்தால் தான் என்னோட பேபி நல்லா இருப்பா. ஆனால் நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. நினச்சிட்டு ஜிம்மில் அப்பா ஜெயபா பார்க்குறாங்க. ஒன்றும் புரியாமல் அப்பா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ நம்புவீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜிம்னு சொல்கிறாங்க. நான் என்னோட மீனா நல்லா இருக்குன்னா நான் கொரியாவுக்கு மீனாவை கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. கொரியாக்கா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு தேவைப்படுது, இப்போ நம்ம கொரியா போனால் தான் மீனா வந்து சேஃபாக இருப்பா, அவ்வளோ என்னோட சர்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்கக்கா. ஜிம்மின் வந்து வேறு ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க. இப்போ மீனாவுக்கு புரியாத ஒரு லாங்குவேஜ் இங்கே இருக்குது, ஆஸ்திரேலியன் லாங்குவேஜ். அது மீனாவுக்கு அவ்வளோ புரியாது. ஓகேவா, மீனா கொரியாவில் தான் அதிகமாக பேசுவோம். இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஆஸ்திரேலியன் லாங்குவேஜில் நம்ம ஜெயகோ போட்டு பையன் நம்ம அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. இப்போ ஜெயகோ பார்க்குறாங்க. ஜிமின் உனக்கு மீனா ஃபேமிலி, மீனா வந்து நம்ம ஃபேமிலி சேர்ந்தவங்க உன்னோட பொண்ணு, அவன் மட்டும்தானே உனக்கு குழந்தை அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அங்கே போனால் மீனாவுக்கு தேவையான பிளட் அந்த இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜெயகோ பார்க்குறாங்க. அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாக யாராவது தெரியுமா உனக்கு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியல, ஏங்க நாங்கள் போய்ட்டு சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சார்ஜ் பண்ணிட்டு மீனாவை சர்வ் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ராலும் போவோம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் புரியுது. சரி ஓகே சில விஷயம் அவன் சொல்ல மாட்டான், ஹைட் பண்ணுறான், நல்லது தான், ஓகே அதை அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயகோ பார்க்குறாங்க. நான் வரேன் கொரியாவுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. நானும் வரேன் சொல்லிட்டு இல்லைப்பா நீங்கள் யாரும் வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நான் மீனாவை கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் என் கூட வருவான், நான் போய்ட்டு பிஸ்னஸ் அதையும் பார்த்துட்டு நான் மீனாவையும் சர்வ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 6 months டைம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல இந்த பக்கம் ஜிம்மில் அப்பாவும் நம்ம ஜெயகோ எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மின் இப்போ அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மின் வந்துட்டு அப்படி வந்துட்டு நம்ம அவங்க அப்பாக்கெல்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு நம்ம ஜிம்மின் ஃபிலிக்ஸ் பேபி 3 பேர் ரெடி ஆகுறாங்க. எனக்கு மீனாவை கொடுக்க மனசு இல்லை அப்படின்னா வந்து ஜிம்மின் அனுப்புறதுக்கு. ஜிம்மின் நல்லா பார்த்துக்கோ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜீவன் பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. என் சிஸ்டரை பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் அவங்க அப்பா ஜெயகோ எல்லாரும் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஃபிலிக்ஸ் ஜிம்மின் அப்புறம் பேபி 3 பேரும் அப்படியே ரிட்டன் கொரியாவுக்கு வராங்களா. மீனா ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கு. அம்மா என்னாச்சு உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் நடத்தாங்க சொல்கிறாங்க. மீனா ரொம்ப பிரேவான ஒரு பொண்ணுடா, ஓகேவா, மீனா ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு பொண்ணுடா, ஓகேவா. ஆனால் அவளுக்கு ஜிமின் அழுதா மட்டும் தாங்கிக்க முடியாது. ஜிம்மோட ஃபேஸ் கொஞ்சம் டல் ஆகிட்டா கூட அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். ஏன்னா அவளுக்கு ஜிமின் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மானா அவ்வளோ வீராக இருப்பாள். இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, ஓகேவா, நீ அழக்கூடாது சொல்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தது நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நீ தான் என்னோட ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம மீனாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஃபைனலாக அவங்க கொரியாவுக்கு ரீச் ஆகுறாங்கடா. அப்படியே கொரியாவில் ஒரு பிளேஸ் பார்க்குறாண்டா. ஒரு கிண்டர் கார்டனில் தான் இதே மாதிரி ஒரு குழந்தை கிண்டர் கார்டனில் ஒரு குழந்தை படிச்சிட்ருக்கு. அந்த குழந்தைய ஒரு பையன் தள்ளி விட்டுறான். இப்போ அந்த குழந்தை பயங்கரமாக அழுது. என்னை ஏன் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு அழுது சொல்கிறாங்க. அவனை அப்படி தள்ளி விட சொல்லிட்டு அந்த குழந்தை தள்ளி விட்டு அடிச்சிருது. இப்போ அந்த குழந்தை கீழே வந்து அதில் அப்படியே லைட்டாக லெக் அடிப்பட்டுடுது. சின்னதாக முட்டிக்கிட்ட ஒரு சின்ன காயம். அப்படி அழுது பார்த்து அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. இப்போ மிஸ் வராங்க. இங்கே பறிச்சோன்னு அவனுக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. மிஸ் இவனை தள்ளி விட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் நோனும் இப்போ என் பொய் சொல்கிறேன், நான் தள்ளி விடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இந்த பொண்ணு மேலே பழி சொல்கிறான். இந்த பொண்ணு பார்க்குது நான் பொய் சொல்ல, அவன் தான் தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேபி சொல்ல. இப்போ அந்த மிஸ் பார்க்குறாங்க. இங்கே பாரிஜியோனா உனக்கு உன்னோட அம்மா வந்து குட் ஹேபிட்லாம் சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அந்த மிஸ் அப்படி பயந்து போயிடுறாங்க. பயந்து போய் திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா அவங்க ஒரு பர்சன் இருக்காங்க. அவ்வளோ கோல்டாக அப்படியே அவங்க கோட் ஷோட்லாம் போட்டு அப்படியே ஒரு தான் நின்றுருக்காங்க. அந்த பேபி பார்க்குது. டாடா சொல்லி கூப்பிடுது. இப்போது நம்ம ஜங்க் தானே வந்திருக்குது. ஜங்க் கிட்ட போகிறாங்க. போயிட்டு தூக்குறாங்க. என்னாச்சு நம்ம உனக்கு சொல்லுங்க டாடா, இவங்க என்னை தள்ளி விட்டாங்க. அந்த பையன் தான் ஃபஸ்ட்டு தள்ளி விட்டான். ஆனால் மிஸ்ஸுக்கிட்ட என்ன நான் தான் தள்ளி விட்டதாக சொல்கிறான். மிஸ் வந்து சொல்கிறாங்க என்ன அம்மான்னு சொல்கிறாங்க. அம்மா வந்து குட் ஹேபிட் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் அந்த பேபி அழுது ஒன்றில் ஒன்று சொல்லிட்டு அவங்க நம்ம அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஜங்கு பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஜங்கு வந்து ஒரு செக்ரட்டரி இருக்காங்க, ஓகேவா, அவங்க பார்க்குறாங்க. அந்த பர்சன் கிட்ட மேக்கப் சொல்கிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. பேபி படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம மெக் வந்து பேபி வாங்கிறாங்க. என்ன வச்சுருக்காங்க அவனுக்கு சொல்கிறாங்க. மெக் அங்கிள் எனக்கு அடிப்படை சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஒரு கார் தூக்கிட்டு போகிறாரு. போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து லைட்டாக ஒரு ஆயில்மெண்ட் போட்டு விட்றாங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் ஒரு கண்ணில் அப்படி ஒரு ஃபயரே தெரியுது. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அந்த மிஸ்ஸை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு குட் ஹேபிட்னா என்னென்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சார் நான் சொல்கிறாங்க எனக்கு ஒருத்தவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் நான் திருப்பி கொடுப்பேன்.
ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணுன்ட்டு கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. குழந்தைங்க சின்ன தப்பு பண்ணுறாங்கன்னா எந்த குழந்தை தப்பு பண்ணு சொல்லிட்டு அந்த குழந்தைய கண்டிச்சு அவங்களுக்கு நல்லதை நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக தான் கிண்டர் கார்டன் ஒன்று இருக்குது, ஓகேவா? அவங்க ப்ளே பண்ணுறதுக்கு மட்டும் வரல, ப்ளே பண்ணுறதுக்கு மட்டும் வரல, அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் கற்றுக்கிறதுக்காக வரல. எல்லா குட் ஹேபிட்ஸும் இங்கே தான் கற்றுக் கொடுக்கணும், ஓகேவா? வீட்டில் பேரண்ட்ஸ் எந்த சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதே தான் நீங்களும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நீங்கள் எதுக்கு மிஸ் இருக்கீங்க? அது எப்படி என்னோட பேபிக்கு வந்துட்டு அவங்க அம்மா குட் ஹேபிட்டை சொல்லிக் கொடுக்கலையா? அப்போ இந்த பேபிக்கு அவங்க அம்மா குட் ஹேபிட்டை சொல்லிக் கொடுக்கலையா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பேபிக்கு நீங்கள் ஒரு நல்ல அம்மாவா சொல்லிட்டு நம்ம ஜம் கேட்குறாங்க. அந்த மிஸ் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போது அந்த ஸ்கூலுடைய அந்த கிண்டர் கார்டனோட பிரின்சிபல் வராங்க, வந்து பார்க்குறாங்க. ஜம் சார் என்ன சார் கேட்குறாங்க. இப்போ ஜம் தான் அந்த பொண்ணை பற்றி இவங்க என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. ஏமா உனக்கு அறிவு இல்லை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அந்த குழந்தை உங்களோட ரிலேட்டிவ் குழந்தை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பாய் பேபி வந்துட்டு அந்த மிஸ்ஸோட ரிலேட்டிவ் குழந்தை, ஓகேவா? எனக்கு தெரியும், நீங்கள் தானே கூட்டம் ஜாயின் பண்ணிவிட்டீங்க, அதுக்காக அந்த பேபி எப்படி பேசுவீங்களா? எல்லா பேபி ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இல்லை இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. இனி ஒரு டைம் என் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸை பேசுனீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணணும்னு தெரிய சொல்லி ஜம் முறைச்சி பார்க்குறாங்க. இப்போ அந்த மிஸ் சொல்லிட்டு சாரி சார் சொல்லிட்டு அவங்க லவ் பண்ணி சாரி கேட்குறாங்க. இதை லாஸ்ட் வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஜவுக்கு அந்த பிரின்சிபல்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை சார் நடக்காது சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ அப்படி ஜவுக்கு வராங்க. ஜவுக்கு நினச்சி பார்க்குறாங்க. அவங்களே ஒரு குட் ஹேபிட் சொல்லி கொடுக்குற பர்சன் இந்த வேர்ல்டில் இருக்க முடியாது சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த பர்சன் நம்ம ஜவுக்கே ஒரு நல்ல குட் ஹேபிட்டில் சொல்லிக் கொடுத்த ஒரு பர்சன். அப்போ ஜவுக்கு நினைக்கிறாங்க அவன் மட்டும் இருந்தானா இன்னைக்கு என்னுடைய ஜீவனா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு நினைக்கிறாங்க. நினச்சிட்டே அப்படி ரிட்டன் வராங்க. வந்துட்டு அவர் வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம வெக்கு தான் பேபிக்கு ஆயில்மெண்ட்லாம் போட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்து இப்போ நம்ம ஜீவனா இந்த மாதிரி கேரக்டர் சொல்லிட்டாரு. நம்ம மினா எப்படி ரொம்ப பிரேவோ அப்படியே ஆப்போசிட் நம்ம ஜீவனாவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப லவ்க்காக ஏங்குற ஒரு குழந்தை. அந்த குழந்தை யாராவது கொஞ்சம் பாசம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், அவங்ககிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பா. ஆனால் இந்தளவுக்கு யாரும் அவங்க வீட்டில் லவ்லாம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பேபிஸ் தனித்தனியாக இருக்காங்க, யாரும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஜங்கோட அம்மா அந்தளவுக்கு அந்த பேபிக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அதனால் ஜங்குக்கு தவிர வேறு யாரும் அந்த பேபிக்கிட்ட அவ்வளோ லவ் கொடுக்க மாட்டாங்களா. அவங்களுக்கு ரொம்ப ஆசை நம்மளுக்கு அம்மா வேணும், நம்மளும் மற்றவங்க மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் ஆசை தான். ஆனால் அப்படி அந்த மாதிரி லவ்லாம் அவருக்கு எதுவும் கிடைக்கல. ஆனால் அவள் ஜம் கிட்ட எதுவும் கேட்டது இல்லை, அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்டதே இல்லை. ஏன்னா அவள் ஜம் கூட இருந்தாங்கன்னா அதுவே போதுன்ற அளவுக்கு அப்படியே அமைதியாக இருந்தாலும் அவளுக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்குது, நம்மளுக்கு அம்மா இருப்பாங்க போல், அவங்க எங்கே சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள கேள்வி இருக்குது. ஆனால் அது வரைக்கும் கேட்டதே இல்லை. இப்போ நம்ம ஜம்க்கும் அப்படி மீனாவை பார்த்துட்டு அப்படி தூக்கி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சிட்டு போலாமா சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்த்தா ஜிமின் ஃபிலிக்ஸ் அப்புறம் பேபி 3 பேரும் அந்த கொரியா வந்து ரீச் ஆகுறாங்க. கொரியா வந்துட்டு அவர் டேரெக்டாக ஒரு வீடியோ வந்து ரெண்ட் கிடக்குறாங்க, ஒரு வில்லா ஹவுஸ் வந்து ரெண்ட் கிடக்குறாங்க, கொஞ்சம் டேஸ்க்கு ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீட்டுக்கு போய்ட்டு திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிமின் பேபி கூட்டிகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு வர அவ பேர் நான்சி. டாக்டர் என்னமோ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் உங்களை பார்க்க ஒரு பர்சன் இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க, நேம் வந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜிமின் ஆமாம், அவங்க வந்துட்டு ஆஸ்திரேலியாலேருந்து வராங்களாமா, அவங்க வந்துட்டு உங்களுக்கு டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்ல சரி வர சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் கம்மி டாக்டர் சொல்கிறாங்க. கம்மி உள்ளவங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் ஃபிலிக்ஸ் பேபி 3 பேரும் உள்ள என்ட்ராகிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமினுமே வந்துட்டு பேபியை உட்கார வச்சுட்டு இப்போ ஜிமின் டாக்டர் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. இப்போ நம்ம மீனாவுக்கு புரியாத மாதிரி அவர் பேசுகிறாரு. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க, மீனாவை போட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ டாக்டரும் அந்த ரிப்போர்ட் எல்லாமே பார்க்குறாங்க. அங்கே கொடுத்துருப்பாங்க நம்ம வேணும் எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்துட்டு இப்போ ஒரு நம்ம மீனாவை கொஞ்சம் வெளில இருக்க சொல்கிறாங்க. மீனா அப்புறம் ஃபிலிக்ஸ் 2 பேரும் விளையாடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் என்ன பேசுகிறாங்க. இப்போ அந்த ட்ரிபின் பேபி இருந்தால் கண்டிப்பாக கம்பல்சரி வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் மட்டும் எல்லாம் ஓகே ஆகிட்டு அப்படின்னா மேட்ச் ஆகுது எல்லாமேனா உடனே சர்ஜரி பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. உடனே சர்ஜரி பண்ணணும். அதுக்கு சம் ப்ராசஸ் கூட இருக்குது. உடனே சர்ஜரி பண்ணணும். இல்லைனா 2 பேரோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் வந்துட்டு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பேபி எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஜிமின் லைட்டாக யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க பாருங்கள், என்னோட ஃப்ரெண்டாக பாருங்கள், டாக்டரை பார்க்க வேணும், ஃப்ரெண்டாக பாருங்கள், ஓகேவா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் வந்துட்டு அவர் சில விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி தேடணுமா? ஆமாம் சொல்கிறாங்க. எப்படி தேடுங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சில விஷயம் சொல்கிறாங்க. சரி ஓகே நானும் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ எங்கே ஸ்டே பண்ணிருக்கேன் சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பேச சொல்கிறாங்க. சேம் வில்லால தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. என்ன காமன் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். பேபிக்கு இடையில எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு நம்ம இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா என் வீடு அங்கே தான் இருக்குது, இதனோட அட்ரஸ் நீங்கள் எதனா வேணும் டக்குனு டேரெக்டாக கால் பண்ணுங்கள், என்னோட நம்பர் சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே நோ ப்ராப்ளம், எனக்கு உங்களை பார்க்கும்போது ஃப்ரெண்டு மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. ஜிமின் ஓகே சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ ஜிமின் ஃபிலிக்ஸ் 2 பேரும் பேபி கூட்டிகிட்டு வந்துட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க நம்ம பேபியை நம்ம கூட வச்சுக்க முடியாது, நம்ம இங்கே ஒரு கிண்டர் கார்டனில் சேர்த்து விட்ருவோமா சொல்கிறாங்க. ஓகேடா சேர்த்து விட்றா சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி ஸ்கூல் இப்போதைக்கு ஜாயின் பண்ண முடியாது சொல்கிறாங்க. அம்மா ஹெல்த் க்யூர் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஜாயின் பண்ண முடியாது, நம்ம ஒரு கிண்டர் கார்டனில் ஜாயின் பண்ணிவிடலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தாண்டா நெக்ஸ்ட் டே நம்ம மீனாவை கூட்டிகிட்டு மீனா அப்புறம் நம்ம ஃபிலிக்ஸ் 2 பேரும் போயிட்டு ஒரு கிண்டர் கார்டனில் ஸ்கூல் சேர்த்து விடுறாங்க. இப்போ அந்த குழந்தைய பார்த்து அவங்களோட பிரின்சிபல் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இந்த குழந்தைங்க பார்த்த மாதிரி பேசிருக்க சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க. இந்த பேர்
நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இவங்க என்னோட பொண்ணு என்னோட நேம் அவங்க நேம் வந்துட்டு பார்க் மீனா சொல்கிறாங்க. பார்க் மீனாவா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நாங்கள் ஆஸ்திரேலியா வந்திருக்கோம். என்னோட குழந்தைக்கு கொரியர் நல்லா வரும்னு ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே, இங்கே யாரும் என்னோட குழந்தைய அடிக்காமலோ டச் பண்ணாமலே அப்படி பார்த்துக்கங்க சொல்கிறாங்க. இல்லை நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அந்த குழந்தைய அங்கே சொல்லிட்டு மீனா நீங்கள் இருப்பாடா சொல்கிறாங்க. இருப்போம்மா சொல்லிட்டு பேபி சொல்கிறா. ஓகேடா சொல்லிட்டு அவர் கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க. இங்கே போயிட்டு அவங்க அந்த கம்பெனியில் உள்ள அந்த பாஸ் அந்த செக்ரட்டரி எல்லாரும் மீட் பண்ணுறாங்க. வேறு எல்லாரும் இவங்க தாண்டா. ஓகே இவங்க ரொம்ப ஹாப்பியாக ஜிமினை பார்த்ததில்ல. ஏன்னா பார்க்கோட பையன் தெரிஞ்சிருக்கும். இப்போ 2 பேரும் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிவிட்டு சரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா. ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன். என்னை வந்து நீ ஹேங்னு கூப்பிட சொல்கிறாங்க. ஓகே ஹேங்னு சொல்லிட்டு ஜிமினும் அவர்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபிலிக்ஸ் நம்ம அவங்ககிட்ட அந்த நிம்மிக்கிட்ட எல்லாம் பேசுகிறாரு. பேசி பழகிட்டு அவங்க அந்த டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஈவினிங் நம்ம ஜிமின் வந்துட்டு மீனாவை பிக் பண்ண வராங்க. இந்த பக்கம் மீனா டே ஃபுல்லாகவே ஷாக்கில் தான் இருக்காங்க. அந்த ஷாக் விட்டு அவங்க மீண்டு வரவே இல்லை. ஆனால் மீனா பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு நம்ம மீனாவை வச்சுக்கணுங்காமல் பார்க்குது. பொருட்பொருள்னு பார்த்துட்டே இருக்கு. நம்ம ஜெமினா அப்படியே அந்த பொண்ணு பார்க்குறேன். அந்த பொண்ணு அப்படியே வந்து ஜெமினாவோட ஹேண்டெல்லாம் தொட்டு பார்க்குது. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பேபி. அப்படியே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்கு. அந்த கிளாஸில் எல்லா பேபிஸுமே வந்துட்டு இப்போ 2 பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினுக்கு வரவங்க வந்துட்டு இப்போ கரெக்டாக பெல் அடிக்கவும் எல்லா பேபிஸும் அப்படியே மூவ் ஆன் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க வெளில. அவங்க பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க சொல்லிட்டு இப்போ கரெக்டாக நம்ம ஜிமின் வந்துட்டு மீனா பார்க்குறாங்க. மீனா ஓடி வந்து ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. மீனா பார்க்குறாங்க என்னடா தங்கம் கொஞ்சம் ஜிமின் பார்க்குறாங்க. என்னடா தங்கம் உனக்கு எப்படி போச்சு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு டே ரொம்ப நல்லா போச்சு சொல்கிறாங்க. நல்லா போச்சு அம்மா போச்சு சொல்கிறாங்க. ஜிமினும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா மட்டும் நான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. சரி சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஜூஸை கூட சொல்லிட்டு அவர் ஜூஸை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இதே எல்லாத்தையும் ஒரு பேபி பார்க்குது. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி எனக்கு ஏக்கமாக இருக்குது. என்னவோ தெரியல. அது எப்படி பார்க்குது. இவங்க அப்படியே அந்த பேபிக்கு அந்த ஜூஸை கொடுத்துட்டு அப்படியே அவங்க லைட்டாக ப்ரெஷ் எடுத்துகிட்டு நான் அவங்க லிப்பெல்லாம் வைப் பண்ணி விட்டு அப்படியே சிக்ஸில் கிஸ் கொடுக்குறாங்க. அதை பார்க்குறப்போ தனக்கும் அதெல்லாம் வேணும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. ஏக்கமாக பார்த்துட்ருக்கு. அப்படியே வச்சுக்கிறவங்க பார்க்குறது கண்ணில் ரொம்ப டியர்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் தான் போகலாமா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்க கார் ஏறிடுறாங்க. நம்ம ஜிம்மில் அப்படி மீனா கூட்டிகிட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் அந்த பேபி அப்படியே போகிற அவங்க 2 பேருமே பார்த்துட்டே இருக்குது. இப்போ கரெக்டாக இன்னொரு பசங்க வராங்க. அந்த பசங்க எல்லாம் ஜவுங்க வந்து பார்க்குறாங்க. ஜியோனா போகலாமா சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் பார்த்தது ஜியோனா தான். ஓகே ஜியோனா தான் அந்த மீனாவையும் டே ஃபுல்லாக கிளாஸில் பார்த்துருப்பா. இப்போ ஒரே மாதிரி நம்ம மாதிரி இருக்காளே லிட்டு ஒரே வருஷம்லாம் இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. இப்போ ஜிமினுக்கு இந்த மாதிரி மீனாவை கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. அது சொல்ல தெரியல. ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பார்க்கும்போது எனக்கும் தான் அதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி அவள் வந்து பார்த்துட்டு இருக்கா. ஆனால் சொல்லலை எதுவும் ஜங்க் கூட சொல்ல. ஜங்க் போயிட்டு மீனா ஜோனா வந்து மீனா ஜோனா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணி அப்படியே கண்டு டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. நம்ம ஜங்க் பார்க்குற என்னாச்சுடா நீ ஓகே தானே யாராவது அடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை டேடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எதுவுமே சொல்ல டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சொல்லிட்டு ஜங்க்கும் சரி என்ன வீட்டில் போய் கேட்கலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. எதோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டினியூ பண்ணலாமா சொல்லுங்கள். ஓகே பாய் டேக் கேட்டேன்.